ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இங்கேருந்து 105 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஜோலார்பேட் அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் போறோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அங்க எதுக்கு போறோம்னா, ஒரு 2 கெஸ்ட்டை கடத்த போறோம். அந்த 2 கெஸ்ட் யாரு, எதனால கடத்த போறோம், தூக்கிட்டு வர போறோம் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு போக போக சொல்றேன். கிளம்பலான்னு பிளானை போட்டு எந்திரிச்சு போய் கிளம்புறதுக்கு 7 மணி. நல்ல சம்பவம் காலையில. இந்த ரைடு பிளான் பண்ணா மட்டும் பிளான் பண்ண டைமுக்கு பிளான் பண்ணபடி கிளம்பவே முடியறது இல்லை கைஸ். ஒரு பிரச்சனை என்கிட்ட ரொம்ப நாளா இருக்கு. எனக்கு மட்டும் தான் இருக்கா இல்ல எல்லா ரைடர்ஸ்க்கும் இதே பிரச்சனை தானான்னு தெரியல. இப்போ 6 மணிக்கு கிளம்பி இருந்தோம்னா நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டி இருக்கலாம். பரவாயில்ல. இன்னைக்கு சண்டே, அதனால ரோடு பிஸியா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ரோடு கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும். நம்ம இன்னைக்கும் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணி ஜாலியா ரைட் பண்ணலாம். ஹேண்ட்ல பார் மாத்தினதுக்கு அப்புறம் இன்னைக்குதான் guys ரொம்ப லாங். 100 கிலோமீட்டர் இன்னைக்குதான் லாங்கா எடுத்துட்டு போறேன். எப்படி அப் அண்ட் டவுன் நம்மளுக்கு 200 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். 210. இப்போ 210 கிலோமீட்டர்ஸ் வர்றதுனால நம்மளுக்கு ரைடிங் கம்ஃபர்ட் எப்படி இருந்துச்சுன்றத நம்ம இதுல தெளிவா ரிவீல் பண்ண முடியும். என்ன கிளவுஸ் தான் ரொம்ப நாள் கழிச்சு போட்டதுனால வலிக்கிட்டு போற மாதிரியே ஒரு ஃபீலிங். இவ்வளோ நாளா போடாம போட்டேன்ல, அதனால மறக்காம சேனலை புதுசா பாக்குறவங்க யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களோட எண்ணங்களை எழுத்து மூலியமா கமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்போதான் மேலும் மேலும் அந்த நேரத்துல இவன் நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. நான் இதை தொடர எனக்கு ஒரு என்கரேஜிங்கா இருக்கும். இந்த கிருஷ்ணகிரி தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான் கைஸ். ஏன்னா கிருஷ்ணகிரி வரைக்குமே வெறும் டேக் டைவர்ஷனா போட்டு வச்சிருக்காங்க. அந்த பக்கம் பாதாள கிணறு எப்பதான் முடிப்பாங்களோ முடியல. நான் மோட்டோ பிளாகிங்க்கு கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண பிரிட்ஜ் இது இன்னும் முடிக்கல. ஆல்மோஸ்ட் நான் பழைய கேமரா வாங்கி 2 இயர்ஸ் ஆக போகுது. அந்த கேமரா வாங்கி அதை ஒழிச்சு கட்டிட்டு இப்போ இன்னொரு கேமரா வாங்கி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் இவங்க பிரிட்ஜை முடிக்கல. கைப்புள்ள ஆஹா ஆஹா. காலையிலே இங்க பாருங்க, அந்த பொல்யூஷனா இல்ல பனியான்னு தெரியல, ஆனா பார்க்க நல்லா இருக்கு. இரியா வழி இல்ல, ஆரம்பிச்சுனே தான் நான் எங்க வழி விடுறது. இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? ஒரே பனி மூட்டமா புகை மூட்டமா இருக்கு. என்ன உளறுகிறா? ஆனா எனக்கு ரைடிங் ஜாக்கெட் போட்டதுக்கு அப்புறமும் வென்டிலேஷன் அந்த ஜில்லுன்ற காத்து உள்ள போதா ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இந்த காருக்குள்ள உட்காந்து ஏசி போட்டா ஒரு சுகம் வருமே, வெளியே வெயில்ல இருந்துட்டு திடீர்னு காருக்குள்ள போய் ஏசி போட்டா எப்படி சுகமா இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. சந்தோஷமா இருக்கும். எப்படி இருக்கும்? ஜாக்கெட்டும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. ஜாக்கெட்டு ரைடிங்க்கும் கம்ஃபர்டபுளா இருக்கு, ஃபிக்ஸிங்க்கும் ஈஸியா நம்ம இது பண்ணிக்கலாம். வென்டிலேஷன் நல்லா தான் இருக்கு. இன்னும் டாப் பாக்ஸ் யாரும் ரெடி பண்ணல. டாப் பாக்ஸ் அண்டர் ப்ராசஸிங்லேயே இருக்கு. அந்த டாப் பாக்ஸுக்கு டிசைனுமே நானே பண்ணியிருக்கேன். அதை பில்ட் பண்றதுமே நானே பண்ணிட்டு இருக்கேன். டுக்காட்டில பறகுறாரு என்ன, எல்லாம் ஓகே. ஆனா அந்த டிஷர்ட்டை தூக்கிட்டே போறாரு, அதுதான் சரியில்லை. ஜெட்டி தெரியுற அளவுக்கு டிஷர்ட் போட்டு போவீங்க, ஷர்ட் போட்டு போறாரு மனுஷன். ஆஹா, இங்க பாருங்க guys, எப்படி பனி மூட்டமா இருக்கு தெரியுதா ஃபுல்லா. சே, இன்னைக்கு மட்டும் ஒரு 6 மணிக்கு ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருந்தா செம்மையா இருந்திருக்கும் போலே. மிஸ் பண்ணிட்டியடா சோனமுத்தா.
மிஸ் பண்ணிட்டியே இவன் பாருங்க. இந்த மாதிரி பண்ணாதான் டென்ஷன் ஆகுறது மனுஷனுக்கு. வண்டி வருது தெரியறது இல்லையா அவனுக்கு? பைத்தியக்கார. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே. ஆஹா ஆஹா இங்க பாருங்க, இங்க பாருங்க சூரியனோட ஒளி அந்த பனில வந்து விழுது. என் கையில வந்து அப்படியே சில்லுன்ற காத்து மட்டும் உள்ள வருது. செம்மையா இருக்கு. போங்க, இன்னைக்கு ஒரே வேட்டைதான். வேட்டையன் வரார் வரார் வரார். இதெல்லாம் முக்கியம் இல்ல. அங்க வரைக்கும் போயிட்டு எதுக்குடா 100 கிலோமீட்டர் வந்த அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கும் போது அங்க ஒரு பதில நான் சொல்லுவேன் பாருங்க. இதுக்காடா 100 கிலோமீட்டர் வந்த அப்படின்ற மாதிரி பாப்பீங்க. ஆனா வேற வழி இல்லை, அதுக்குதான் வந்தேன். இந்த ரூட்ல எல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா இந்த ரூட்டே மறந்துட்டு இருப்பேன். ஏகப்பட்ட டைக்ரேஷன். இந்த எங்க போனாலும் இந்த ரூட்டை ஸ்கிப் பண்ணி போறதுக்கு ஏதாவது ரூட் இருக்கான்னு தான் தேடிட்டு உட்காந்துட்டு இருக்கேனே தவிர இந்த கிருஷ்ணகிரி ரூட் வரணும்ன்ற ஒரு தாட்டே இல்லை. சேலம் போறதுக்கு இன்னொரு ரூட் கிடைச்சிச்சு. இப்ப சேலம் நாமக்கல் அந்த சைடு எங்க போறோம்னா ஆஹா வெயில் அடிக்குது, அந்த சைடு எங்க போறோம்னா அந்த ரூட் எடுத்துடுறா. Thank you for watching. Subscribe the channel.